சென்னையின் புறநகர் பகுதிகளான தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம் உள்ளிட்ட இடங்களில் தற்பொழுது கனமழை பெய்து வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெய்சங்கரிடம் கேட்கலாம். ஜெய்சங்கர், நேற்று இரவு முதல் கனமழை பெய்ய தொடங்கிய நிலையில் தற்பொழுது மாலை இடைவெளி விட்ட பிறகு மீண்டும் கனமழையானது பெய்ய தொடங்கியிருக்கிறது. விவரங்கள் என்ன? ஜெட்வா புயல் வலுவிழந்து சென்னை அருகே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக சென்னை புறநகர் பகுதிகளில் தொடர்ச்சியாக விட்டு கனமழை பெய்து வருகிறது. தற்போது 8 மணி அளவில் தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், மீனம்பாக்கம், பெருங்குளத்தூர், வண்டலூர், அதனை ஒட்டிய முடிச்சூர், சேலையூர் மற்றும் அனகாபுத்தூர், பம்பல் உள்ளிட்ட இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் பணி முடித்து வீடு திரும்புபவர்கள், வாகனங்களில் வீடு திரும்புபவர்கள் என கடுமையாக அவதியுற்று வருகிறார்கள். இதனால் ஜிஎஸ்டி சாலையிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து போலீசார் சீர் செய்த நிலையில் போக்குவரத்து சீராகி வருகிறது. தொடர்ச்சியாக இந்த புறநகர் பகுதிகளில் மழை பெய்து வருவதால் அங்கே தாழ்வான பகுதிகளில் ஆங்காங்கே மழைநீர் தேக்கம் அடைந்துள்ளது. இதனை வெளியேற்றவும் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இதனையொட்டி தொடர்ச்சியாக மழை நாளை காலை வரை தொடர்ச்சியாக மழை இருக்கும் என அதிகாரிகள் தரப்பில் இங்கே தெரிவித்தனர். தகவல்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.